இந்த மதுரை மாநாட்டுல விஜயோட வீகம் அதெல்லாம் பத்தி நம்ம அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் குருசாமி அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த விஜயோடைய மதுரை மாநாட்டுல அந்த வியூகம் என்னவாங்க சார் இருக்கும்? என்ன பேச போறாரு? கூட்டணி அறிவிப்புகளா? அது எந்த மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? விக்கிரவாண்டி மாநாட்டுல அவரு தன்னை முதலமைச்சரா ஏற்றுக்கிட்டு வரக்கூடியவங்களுக்கு ஆட்சியில பங்கு தர போறேன்னு அவர் சொன்னாரு. அவர் சொன்ன அடுத்த நிமிடமே என் போன்ற அரசியல் விமர்சகர்கள் பலம் நிரூபிக்காதவங்கள்ட்ட, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் கிட்ட கற்பனை ஓட்டு, சர்வே ஓட்டு, காட்டுல கரைஞ்சி போகக்கூடிய ஓட்டை நம்பி எல்லாம் யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க, 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட விஜய் கிட்ட கூட்டணிக்கு வரமாட்டாங்கிற ஒரு கருத்தை நாம தெள்ள தெளிவாக ஆணித்தரமாக கூறினோம். அதன் அடிப்படையில இன்று வர விக்கிரவாண்டி மாநாடு முடிச்சு இன்று வர 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட தாவேகாவிடம் வந்து விஜய முதலமைச்சரா சொல்லி கூட்டணிக்கு வரல, அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தவும் வரல, அவர் கதவுகளையும் தட்டவும் இல்லை. ஆனா விக்கிரவாண்டியில மிகப்பெரிய கூட்டம் வந்திருந்தது. பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் பேரை விஜய் சொல்லும் போதெல்லாம் மிகப்பெரிய கரவொலி அங்கு எழுந்ததை நாம நேரிலேயே பார்த்தோம். அதற்கு பிறகு எவ்வித அரசியல் முன்னெடுப்புகளும் இல்லாமல் வதந்திகளை பரப்பிக் கொண்டும் கற்பனை செய்திகள், யூக செய்திகள், நிரூபணமாகாத செய்திகள், ஆதாரமற்ற செய்திகள் இவைதான் விஜய் பற்றி வந்து கொண்டிருக்கின்றனே தவிர விஜய் தொடர்பாக எந்தவித ஒரு அரசியல் நகர்வும் ஏற்படவில்லை. ஒரு பேச்சுக்கு அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பார்கள் என்று கூட பேசப்பட்டது. ஆனால் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னையும் பாஜகவையும் பிரிக்க முடியாது, பாஜகவை பிரிக்க சதி, மாற்று சக்திக்கான தலைவரை முன்னிறுத்தி பாஜக அண்ணாமலை அணியமைத்து விடுவாரோ என்ற அச்சத்தில் பாஜகவுக்கு மிகவும் பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பாஜக அதிமுக உறவை சிலாகித்து புகழ்ந்து அதை பிரிக்க முடியாது என்று அவர் பேசி வருகிறார் என்றால், பல நிரூபிக்காத விஜயை சபார்டினேட்டாக ஏற்றுக்கொள்வதில் அது எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் என்பதில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் பிஜேபிக்கு பிறகுதான் இனி வேறு எதுவும் என்ற எண்ண ஓட்டம் இன்று இருப்பதை நாம் உணர்கிறோம். இந்த வகையில் மாநாட்டில் விஜயை பொறுத்தவரையில் அவர் 2024 தவறான வீகத்தால் 39 மக்களவை தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தி தன் பலத்தை நிரூபிப்பதற்கு பதிலாக லெட்டர் பேடாக இருந்து கொண்டு சிஏஏ எதிர்ப்பு என்பதோடு அவர் நிறுத்தி கொண்டார். அதற்கு பிறகு போலரைசேஷன் நடைபெறக்கூடிய வன்னியர் பறையர் போலரைசேஷன் நடந்த விக்கிரவாண்டியிலும் அவர் களத்துக்குள் வராமல் வெறும் லெட்டர் பேட் கட்சியாகவே ஒதுங்கிக் கொண்டார். அதற்கு பிறகும் ஈரோடு கிழக்கு நல்ல வாய்ப்பாக கொங்கு மண்டலத்தில் திரைப்பட கலைஞருக்கு வாக்கு கிடைக்கும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்த அந்த இடத்திலும் இது பெரியார் மண் தான் என்று, பெரியாரே மண் என்று கூறுபவருக்கு எதிராக அவரும் களத்துக்குள் வந்திருக்கலாம். இது எல்லாமே கோட்டை விட்டு இப்பொழுது 2026 தன் பலத்தை நிரூபிக்க வேண்டிய நிலையில் விஜய் இருக்கிறார். 2026 பலத்தை நிரூபித்தால்தான் அவருக்கு மரியாதை கிடைக்கும். விஜயகாந்த் பலத்தை நிரூபித்துதான் ஜெயலலிதா அம்மையாருடன் கூட்டணி சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக உருவானார். பவன் கல்யாண் பலத்தை நிரூபித்துதான் நாயுடுவோடு கூட்டணி சேர்ந்து துணை முதல்வராக உருவானினார். அதேபோல் 2026 விஜய்க்கு பலத்தை நிரூபிக்க வேண்டிய ஆண்டு. இந்த பலத்தை நிரூபிப்பதற்கான முன்னெடுப்புகளைத்தான் அவர் ஏற்றுக்கொண்டு செல்ல முடியுமே தவிர பலம் நிரூபிக்காத அவரை மதித்து யாரும் கூட்டணியில் சேர்க்கவோ அல்லது அவரை நம்பி யாரும் கூட்டணி வருவதற்குள்ள வாய்ப்புகள் மிக மிக குறைவு. முதல் மாநாட்டுக்கு பிறகு இன்று நடக்கும் நிலைமை அதுதான். 2வது மாநாட்டுக்கு பிறகும் இதில் எவ்வித மாற்றமும் பெரிய அளவில் இருக்காது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். சார், இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான கேள்வி. விஜய் அவர்களுடைய இந்த மதுரை மாநாட்டு திடல் பாரபட்சத்தில் இருக்கு. ஆனா நாடாளுமன்ற தொகுதி வாரியா அந்த இடம் விருதுநகர் தொகுதியில வருது. விஜயகாந்த் அவர்களுடைய சொந்த மண்ணா, பிறந்த மண்ணா விருதுநகர், அவருடைய வாழ்ந்த மண் அப்படின்னா மதுரைன்னு சொல்லலாம். அப்ப மதுரை விருதுநகர் இரண்டத்தையுமே கனெக்ட் பண்ணி விஜயகாந்த் அவருக்கும் ஒரு மரியாதை செய்யற மாதிரி ஒரு அரசியல் கணக்கோடு தான் இந்த மாநாட்டை நடத்துறாருன்னு எதிர்பார்த்துக்கலாங்க சார். தப்பே இல்லை. மறைந்த தலைவர் விஜயகாந்தை விஜய் மதிப்பதில் எவ்வித தவறும் இல்லை. அது வரவேற்கத்தக்கது. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர் தான் விஜயகாந்த். தேமுதிக 2021 பின்னடைவை சந்தித்த பிறகு 2024 பெரிய அளவு அதிமுக அணிக்கு உதவித்தது என்றால் கேப்டன் விஜயகாந்தின் சிம்பதியும் செல்வாக்கும் தான். அந்த வகையில் செந்தூரபாண்டி படத்தின் மூலம் விஜய்க்கே ஒரு லிப்ட் கொடுத்த, திரைத்துறையில் ஒரு லிப்ட் கொடுத்த விஜயகாந்தை குளோரிஃபை பண்ணி மாநாட்டில் விஜய் பேசினால் அது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. சார், இந்த மாநாட்டுல கூட்டணிக்கான முக்கியமான அறிவிப்புகள் எதுவும் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா?
ஏற்கனவே அவர் கூட்டணிக்காக அறிவித்தார். தன்னை நம்பி வரக்கூடியவர்களுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுப்பேன் என்று சொன்னார். கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை என்று அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை யாரும் ஏற்றுக்கொண்டு வரவில்லை. இனிமேலும் அவர் அறிவிக்கலாம். ஆனால் பலம் நிரூபிக்காத அவரை நம்பி இன்னொருவர் வந்து கூட்டணி பேசுவதோ கூட்டணி முடிவாகுவதோ என்பது சிம்ம சொப்பனம் தான். மிகவும் கடுமையான ஒரு விஷயம் தான் என்று நான் கருதுகிறேன். சார், விக்கிரவாண்டி மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக பங்கேற்பார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஒரு தகவல்லாம் இருந்தது. அதை ஒட்டி இப்போ இந்த ராகுல் காந்தி அவரோட கைதுக்கு அப்போ விஜய் வந்து கண்டனம் தெரிவிச்சாரு. இன்னமும் அவங்க 2 பேருக்குள்ள இருக்க ஒரு அரசியல் ரேப்போ வந்து நல்லதான் போயிட்டு இருக்குங்களா? இந்த மாநாட்டை ஒட்டி எதுவும் ட்விஸ்ட் நடக்க வாய்ப்பு இருக்குங்களா? ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் நல்லுறவு இருக்கிறது. ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது ராகுல் காந்தியிடம் ராஜ்சபா இடத்தை கேட்டு விஜய் சந்தித்தது நாம் எல்லோரும் மிகவும் அறிந்த ஒரு உண்மை. இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவியும் கேட்டார். அன்றிலிருந்தே ராகுல் காந்தியிடம் விஜய்க்கு ஒரு நல்ல நெருக்கம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சிஏஏ எதிர்ப்பு என்று 2024 அறிவித்தது கூட ராகுல் காந்தி இருந்த ஒரு அணிக்கு ஒரு மறைமுக ஆதரவை கொடுப்பதற்காகத்தான் விஜய் இது செய்தார். ஆனால் இந்திய அரசியலில் இன்று ஸ்டாலின் மிக மிக முக்கியமான ஒரு தலைவர். கலைஞர், புரட்சி தலைவி, மக்கள் திலகம் இவர்களை போன்ற திராவிட இயக்க தலைவர்களோடவும் மிகப்பெரிய உயரத்தில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கேக்கும் மோடிக்கும் மிகவும் முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறார். எனவே அவர்கள் ஸ்டாலின் கொடுப்பது எம்பி போஸ்ட் என 9 எம்பி 10 எம்பி என ஸ்டாலினிடம் இருந்து எம்பி பதவிகளை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் திமுக கூட்டணியை விட்டு நகர்வதற்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை விஜய் வேண்டுமென்றால் கமலஹாசன் பாணியில் நீங்கள் வாருங்கள், ராஜ்சபா போன்றவரை பெற்றுத் தருவோம் என்று விஜய் அவர்கள் அழைக்கலாமே தவிர அவர்கள் விஜயை நம்பி ஸ்டாலினை விட்டு வெளிவரதற்கு வாய்ப்பில்லை. சார், ஒரு யூகத்தின் அடிப்படையில ஒரு கேள்வி. ஒருவேளை இந்த மாநாட்டுல சந்திக்கல, ஒரு இப்ப சந்திக்கலனாலும் 26ல ஒரு யூகமா தான் இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சா அப்போ அந்த 26 தேர்தல் களம் எப்படி சார் இருக்க வாய்ப்பு இருக்கு? விஜயுடன் யாரும் கூட்டணி அமைப்பது ஏட்டு சுரக்காய் கதையாக பத்திரிகையில் உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் தான் அதை அலசுவார்களே தவிர நடைமுறையில் அது சாத்தியமில்லை. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பலம் நிரூபிக்காத விஜய்க்கு பலம் இவ்வளவு என்று கருதி யாரும் அவரிடம் கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. தங்களோட கருத்துக்கு நன்றிங்க சார்.